மாடி தோட்டத்துல வேலைகள் செய்ய தான் வந்தோம். தக்காளி அப்படியே காய்ச்சி காய்ச்சி தொங்கும். இது ஓரமா போட்டுட்டு அப்படியே காய விடணும். அதுக்கப்புறமா எரிச்சிடலாம். எரிச்சிட்டு கம்போஸ்ட்ல போடலாம். காமிங்க, இங்க இருந்து அங்க தூக்கி போடுறோம் பாருங்க. டொமின் எப்படி இருக்கு பாத்தீங்களா? எவ்வளவு தரமான நாற்றுகள் பாருங்க. இது அதே இடத்துல போட்டு காய போடுவோம். அப்புறமா மாடி பெருக்கிடுவேன், கவலைப்படாதீங்க. வந்து பார்த்தா ரெண்டு பெட்ஷீட் போட்டு நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம். 2 ஃபேனு ஓடின இடத்துலலாம் 1 ஃபேனு ஓடுது. இது வந்து கொட்டலாம். ஐயோ, இதில் நிறையா இருக்கும் போல இருக்கு. இங்கே பாருங்களேன், எப்படி பாருங்க, குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான் அது. இந்த மழை பெஞ்சாலே இதுங்களாம் தன்னால வந்துடுது. ரயில் வண்டி போகுது, ரயில் வண்டி போகுது, இப்போ 2ஆக போகுது. போச்சா, முடிஞ்சு போச்சு கதை. பின்னாடி பூட்ஸை இழுத்துட்டே போகுது பாரு. நேற்று நம்ம சேனலில் நிறையா அறுவடை பண்ணி சூப்பராக வீடியோ ஷேர் பண்ணியிருந்தோம். அவசியம் நேற்று டேட்டுக்கு செக் பண்ணி அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது இன்னைக்கு வந்து கிளைமேட் டல்லாகவே இருக்கிறதுனால, மாடி தோட்டம் மண்ணெலாம் ஈரமாகவே இருக்கிறதுனால நம்ம மாடி தோட்டத்தில் வேலைகள் செய்ய தான் வந்தோம். இந்த தொட்டி காமிங்களேன். இதில் வந்து இந்த தக்காளி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இதை வந்து நம்ம பிழிஞ்சு விட போகிறோம். இது என்ன தக்காளினா, போன வருஷம் நான் நிறைய தக்காளி அறுவடை பண்ணேங்க, சொல்றதுக்கு அளவே இல்லை. ஏகப்பட்ட தடவை ஊருக்குலாம் போனேன், அந்த வீடு கட்டுறது சம்பந்தமா, அந்த ஃபார்ம் ஹவுஸ்ல. அதுக்கப்புறம் வந்து நிறைய தக்காளி அறுவடை பண்ணி சூப்பரா ஜாலியாக சமைச்சு சாப்பிட்ற செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த மாடி தோட்ட தக்காளி ரசம். அது வந்து இந்த தக்காளி நான் ஸ்மார்ட் பஜார்ல தான் வாங்கினேன். அங்கே வந்து நாட்டு டொமேட்டோ, பெங்களூர் டொமேட்டோ, ஆர்டினரி டொமேட்டோட 3 லிஸ்ட் போட்டு வச்சிருப்பாங்க. அதுல இந்த நாட்டு டொமேட்டோவை எடுத்து விதையை பிழிஞ்சு விட்டேன். பார்த்தா அப்படியே நல்ல சூப்பரா எனக்கு அறுவடை வந்தது. போன வருஷமும் இதே தொட்டிகள்ல தான் போட்டோம். இங்க பாருங்களேன், இதுல எவ்வளவுதான் நம்ம சிலதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணாலும், இது பாருங்க, வெங்காயம் வச்சுக்கிறது, சிகப்பு பசலை கீரைன்னு ஒண்ணு, தரை பசலையா, அது வந்து எப்படி வளருது பாருங்க. இது இருக்கும்போது நம்மளுக்கு விதை வந்து முளைக்காது. அதாவது ஒரு அகலமான தொட்டியில தக்காளியை பிழிஞ்சு விட்டு நம்ம நல்ல உயரமான நாற்றுகளை உருவாக்கணும். அப்புறமா மழை பெய்யும் பார்த்தீங்களா, அந்த மழையில வந்துட்டு இது எப்படி உருண்டுட்டு வருது பாருங்க. அந்த மழையில வந்துட்டு நல்லா அப்படியே உயரமா வளர்ந்த தக்காளி நாற்றுகளை ஒரு 15 தொட்டியில மாத்தி வைக்கும் போது சூப்பரா வந்து நம்மளுக்கு அப்படியே தக்காளி அப்படியே காய்ச்சி காய்ச்சி தொங்கும். இது பாருங்க. இது என்ன பண்ணலாம், ஒரு ஓரமா போட்டுட்டு அப்படியே காய விடணும். அதுக்கப்புறமா எரிச்சிடலாம். எரிச்சிட்டு கம்போஸ்ட்ல போடலாம். காமிங்க, இங்க இருந்து அங்க தூக்கி போடுறோம் பாருங்க. டொமின். இப்போ இந்த தொட்டி பாருங்க எப்படி கிளீனா இருக்கு. சில விஷயங்கள் டைம் எடுக்கும், அதுக்காக நம்ம வந்து காத்து கிடக்கணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த தக்காளிக்குள்ளே நல்லா சிசரை விடுறேன். சிசரை விட்டு குழன்னு ஆக்குறேன். விதை டேமேஜ் ஆகுமானா ஆகாது. இங்கே வந்து திறக்கலாம் வாங்க, இதை காட்டுங்க. இதில் எவ்வளோ விதைகள் வருது. ஆடா பாவி பாவமாவே, ஒரு விதையும் காணும். நல்லா பழுக்கணும்னு நினைக்கிறேன். இதோ வருது பாருங்க, உள்ளே கிடக்குது விதை இல்லாத பாருங்க. இதை அப்படியே இப்படி போடும்போது இங்கே நல்லா வந்து என்ன சொல்கிறது, டெய்லி நைட்டு சாரல் மழை. இந்த சாரல் மழையில் நல்ல விதைகள்லாம் தரமாக முளைக்குதுங்க. இதை நம்ம அப்படியே போட்டு போயிடலாம். நம்மளுக்கு வந்து என்ன சொல்றது, இதை பாருங்க, இதை வருது பாருங்க விதை கிட்ட கம்மி. இப்படியே போட்டு போயிட்டோம்னா, நான் போன தடவை ஒரு இங்கே பாருங்க, இதில் நிறைய இருக்குது விதை. இதில் எப்படியும் ஒரு 10 செடி கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த 10 செடியும் தரமாக வளர்ந்து முளைச்சி நிற்கும்ல. அப்போ வந்து இதே மாதிரி நாட்டு தக்காளி எடுத்துகிட்டு வந்து நம்ம பிழிஞ்சு விட்டோம்னா திரும்பவும் நம்மளுக்கு தொடர்ந்து தக்காளி கிடைக்கும். இதை வந்து நம்ம கம்போஸ்ட்ல போட்டுடலாம் வாங்க. இப்போதைக்கு எங்கே கம்போஸ்ட் நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரில, இதுதான் நினைக்கிறேன். இதை காட்டுங்க. இப்போல்லாம் நாங்கள் குட்டி குட்டி தொட்டியில் தாங்க கம்போஸ்ட் பண்ணுறோம். காரணம் என்னென்னா, செடிகளுக்கு உடனே உரம் தேவைப்படுது இல்லை. இந்த வெண்டைக்காய், கீரை, அதே மாதிரி கத்திரிக்காய்க்கெலாம் உடனே மக்க நம்ம போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு தொடர்ந்து என்ன பண்ணோம், அறுவடை கிடச்சிக்கிட்டே இருக்கும். இதை காமிங்க, இங்கே வாங்க. இது ஒரு 18x18 இன்ச்சு க்ரோ பேகு. இதில் நாங்கள் வெண்டைக்காவை வளர்க்குறோன்னு நினைக்காதீங்க. இது எல்லாமே வெண்டைக்காய் நாற்றுகள். இது பாருங்க, ஒன்றா இந்த 18x18 இன்ச்சில் ஒன்றை வந்து விட்டுருவோம், மீதி எல்லாத்தையும் எடுப்போம். தினமும் மழை பெய்யுதுன்னு நான் சொன்னேன்னா, அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், வேரோட வந்து எடுக்கிறேன் 3. இதை வந்து மாற்றி வைக்கணும்னு நினைக்கிறேன். 4, இதில் 2 விட்டுடலாம். அப்புறம் 5, இது பாருங்க, 5 இது வேரோட எடுத்திருக்கோம். இது 2 இதுலேயே விட்டுடுறோம். இப்போது இந்த சிகப்பு வெண்டைக்காய் விதை போட்டதை நான் ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணியிருந்தேன் உங்களுக்கு. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, எவ்வளோ தரமான நாற்றுகள் பாருங்கள்.
இந்த மாதிரி பிடுங்கி வைக்கும் போதுதான் நம்மளுக்கு சூப்பரா வந்து வெண்டைக்காய்கள்லாம் கிடைக்கும். இதுல 2 விட்டுலாம் 18x18 இன்ச்சுக்கு இது ரொம்ப அதிகம் தான். 9x9 இன்ச்சுலயே வெண்டைக்காய் வளர்க்கலாம். இதனால நம்ம விதை போட்டுட்டோம், அது வளர்ந்துட்டு இருக்கு. இதுக்கு தொட்டிகளை வந்து நீங்க இப்ப பாருங்க. என்னதான் மழை பெஞ்சாலும் நம்ம நாற்றுகள் வைக்கிறோம் பாத்தீங்களா, அதுக்கு வந்து நம்ம தண்ணி ஊத்திடணும். ஏன்னா அந்த வேர் வந்து நனையணும். மண்ணு ஈரம் போதும்லாம் நம்ம விட்டுறக்கூடாது. இது ஒரு பெரிய க்ரோ பேக்குங்க. இதுல நிறைய பீர்க்கங்காய் நாற்றுகள் இருந்தது. அதுல இருந்து நிறைய நாங்க அறுவடை எடுத்தோம். அதுக்கப்புறம் கிருணி பழம் இருந்தது இந்த வெயில்ல. இதுக்கு மண்கலவையில நான் வைக்க போறது இல்லை வெண்டைக்காக்கு. பாருங்க, இது ஒண்ணு எடுப்போமா, இதுக்குள்ள இப்படி வைப்போம். இந்த ஒரு பெரிய க்ரோ பேக்ல இது நான் ஒண்ணுதான் வைக்கிறேன். வச்சுட்டு மேல் உரம் போடுவோம். இதுல ஆல்ரெடி ஒரு பீர்க்கங்காய் போது, இது கிருணி பழம் போது பாருங்க. ஸோ இதை வந்து நம்ம ஒன்று வச்சுட்டோமா, வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டா இது நிற்கும். மீதி 4க்கு தொட்டி பாருங்க. இவங்க இது பாருங்க, இது இங்கே தக்காளி போட்டோமா, அது பக்கத்துலேயே ஒரு பெரிய தொட்டி. இந்த தொட்டியில் ஏற்கனவே வந்து வெண்டைக்காய் தாங்க இருந்தது. நான் ஊருக்கு மூணார் போனேன் பார்த்தீங்களா, இது பாருங்க கிருணி பழம். அந்த மூணார் போனப்போ இது எல்லாம் வந்து காஞ்சி போச்சு இந்த 2 வெண்டைக்காவும். சரி பரவாயில்ல விடுங்க. இந்த பாருங்க சாணம்லாம் அப்படியே இருக்கா. அதனால நான் வந்து அதை மறந்துட்டேன் அந்த சம்பவத்தை. சரி திருப்பி நம்ம விதை விடுவோம், நம்ம தானே விதை விடுறோம், அதனால நம்ம எத்தனை தடவை வேணாலும் காய் விடலாம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இது பாருங்க, இதே மாதிரி அந்த தரை பசலை. இது வந்து கீரை மழை நிறையா பெஞ்சா இந்த மாதிரி இந்த தரை பசலை வந்துடும். இது அதே இடத்துல போட்டு காய போடுவோம். அப்புறம் மாடி பெருக்கிடுவேன், கவலைப்படாதீங்க. இப்போ இதுல 2 வைக்கலாம் கரெக்டா. இந்த பக்கம் ஒண்ணு, இது ஒரு பெரிய தொட்டிங்க. இந்த பக்கம் ஒண்ணு வைக்கலாம். ஸ்பூன்ல மண்ணெல்லாம் எவ்வளவு ஈரமா இருக்கு பாருங்க. கஷ்டமா இருக்குது. இந்த மாடி தோட்ட தினசரி விலாக் தான் ரொம்ப கஷ்டமே வாழ்க்கையில இருக்கிறது. ஏன்னா நம்ம வீடியோவும் எடுக்கணும், ஏமா செடியும் வைக்கணும். இதை பாருங்க, எடுத்துட்டோமா. ஸ்பூன் வந்து கரெக்டா இருக்கும் டிரான்ஸ்பிளான்டேஷனுக்கு. நீங்க இது வரைக்கும் இவ்வளோ பெரிய வெண்டைக்காய் நாற்றுகளை மாத்தி வச்சு வளர்த்தது உண்டான அவசியம் சொல்லுங்க. ஏன்னா நான் தான் நல்லா தரமா அதை ஆக்குனேன். இந்த மாதிரி இதை பாருங்க, நல்லா ஆழத்துல வைக்கிறேன் நான். ஓகேவா, இது ஒன்று வச்சுட்டேன்னா ஏன் கோணலா ஆகுற, ஸ்ட்ரெயிட் ஆயிரு. இப்போ இங்கே ஒன்று தோண்டலாம், அதே மாதிரி இங்கே ஒன்று வைக்கணும். இதை விட்டா இது ஒரு தொட்டி பாருங்க. இதுல வந்து வாழை மரம் இருந்தது. வாழை மரம் வந்து வேர் மூட முடியாம தவிச்சு போய் இறந்து போச்சு. ஏம்மா இது வந்து காணா வாழை. அந்த செடி வந்து இதுல வளருது. ஏதோ மகத்துவம்லாம் இருக்கான் அந்த செடி வந்து இதுல வளருது. நல்லா கையை போட்டு புடிங்கி எடுத்து இதையும் அங்கேயே போட்டுருவோம். இதுலயும் நம்ம 2 செடி வச்சா நம்ம 5 நாற்றுகள் எடுத்தோம் பார்த்தீங்களா. இந்த காணா வாழை வந்து தாறுமாறா படரும், அதனால பார்த்துக்குங்க. அந்த 5 செடி முடிஞ்சு போயிடும். பாருங்க, இதுல ஒன்னாவே வைக்கலாம். அது பாருங்க, இது எடுத்துட்டு இவ்வளோ பெரிய தொட்டியில வெண்டைக்காய் வைக்கிறீங்க அப்படின்னா, மர வெண்டைக்காய் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து இது வளரும் உயரமா. இல்லை கல்லுலாம் எப்படிதான் வருதுன்னு தெரியலையே. இங்கே அடித்த வெயில்ல வெண்டைக்காய்லாம் முத்தி முத்தி கிடச்சிது. இப்போ வந்து பார்த்தா 2 பெட்ஷீட் போட்டு நாங்கள் தூங்கிட்டு இருக்கோம். 2 ஃபேனு ஓடின இடத்துலலாம் 1 ஃபேனு ஓடுது. போன வெள்ளிக்கிழமையிலேருந்து இன்னைக்கு என்ன புதன்கிழமையா, இப்போ வரைக்கும் வந்துட்டு கிளைமேட் சூப்பருங்க. நாங்கள் WTO வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன்லாம் மத்தியானம் நல்ல ஒரு பனி மாதிரி இருட்டிட்டு இருந்தது. இந்த ஆழம் போதும்னு நினைக்கிறேன். இந்த கல்லெல்லாம் எப்படி தான் வருதுன்னு தெரியல. தூக்கி போடுங்க, யார் மண்டையிலாவது பட்டு உடையிட்டோம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதெல்லாம் தப்பு. இந்த பாருங்க, 2 எடுப்போம். இந்த வேரோட பிடுங்குறேன் நான். பிடுங்கினப்ப இந்த மாதிரி வந்துச்சு. இந்த வேரோட வச்சா வந்துடும்ல சொல்லுங்க. இல்லை இன்னும் ஆழமாக வேர் இருக்கணுமா அதையும் சொல்லிடுங்க. ஏன்னா நான் பிடுங்கினப்ப இவ்வளோதான் வேர் இருந்தது அதில் இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இந்த தரை பசலைய நிறையா வளர்ந்து கிடக்குது, கொடுமையாக இருக்குது. ஃபோனெல்லாம் போட்டு ஒட்டைக்கிறேன். பாருங்க எவ்வளோ செழிப்பாக இருக்குது பார்த்தீங்களா. அவ்வளோதான். இதோடையே தொட்டியில் இப்போது மழை பெஞ்சுன்னா ஜம்முன்னு வரும். இதே மாதிரி என்ன ஒன்று வைக்க வேண்டியிருக்கு. எப்போதுமே நாற்றுகள் வச்சதும் கையோட தண்ணி ஊற்றிடணும். நான் வந்து கஞ்சி தண்ணி சோறு வடிப்பேன்ல, அந்த கஞ்சி தண்ணியில் தண்ணியை வந்து கலந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை வந்து இந்த நாற்றுகளுக்கு இப்படி ஊற்றுறேன். அப்படியே ஈரமாக இருக்கணும், அப்போ தான் இது அப்படியே காயாமல் பிக்கப் ஆகும். அப்படியே எங்கே காட்டுங்க, இது 2 பாருங்க. இவ்வளோ தூரத்துலேருந்து ஊற்றுறீங்களா, நான் ஒன்றாவது சரியாயிடும். அப்படியே இங்கே இது
இங்கே வச்சோம்ல 2 அது. ஸோ நம்ம 5 வந்து வெண்டைக்காய் நாற்றுகள், சிகப்பு வெண்டைக்காய் நாற்றுகள் சூப்பராக மாற்றி வச்சுருக்கோம். இதை அப்படியே பேலன்ஸை மிளகாய் ஊற்றிட வேண்டியதான். இப்போது மஞ்சள் வந்து நம்ம போய் பிடுங்க போகிறோம். இங்கே வாங்களேன். நான் எப்பயோ அறுவடை பண்ணப்ப ஒரு மார்ச் மாதம் இருக்கும். அப்போ இந்த மாதிரி தொட்டியில் வச்சேன். காட்டுங்க. அது இதில் பார்த்தா மஞ்சள் வந்து வளர்ந்து வந்திருக்கு. இதை அப்படியே மாற்றி வைக்கணும்னா வைக்கலாம், இல்லைன்னா இப்படி கொட்டலாம். இலை வந்திருக்குல்ல, இப்படி வந்து கொட்டலாம். ஐயோ இதில் நிறையா இருக்கும் போல இருக்குது. இங்கே பாருங்களேன், எப்படி பாருங்கள், குழம்புக்கு யூஸ் பண்ணுவோம்ல அதுதான் அது. இங்கே பாருங்கள், எப்படி வேரோட குழம்புக்கு யூஸ் பண்ணோன்னு சொல்லும் போதே பாருங்கள் மஞ்சளாக இருக்கா. இது ஒன்று, அப்புறம் இது ஒன்று. இது ரெண்டுத்தையும் நம்ம மாற்றி வச்சோம்னா குழம்புக்கு சமைக்கிற மஞ்சத்தூள் வந்து கிடைக்கும். நேற்று கூட குழம்பு மிளகாத்தூள் நான் அரைச்சேன். அதுக்கு நான் என்னோட மஞ்சத்தூள் காய வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சுப்பேன். அதை தான் வந்து யூஸ் பண்ணேன். இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம வந்து தொட்டி தரலாம். இதுக்கு வந்து பெரிய சைஸ் தொட்டிலாம் அவசியமே இல்லை. நீங்கள் எவ்வளோ மஞ்சள் வைக்கிறீங்களோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். 9x9னா 9x9, அதுலேருந்து 18x18 ஃப்ரிட்ஜ் பாக்ஸு, தரையிலலாம் வச்சா மாமி எப்பவுமே எனக்கு கிலோ கணக்கில் மஞ்சள் கிடைக்கும். இங்கேயே ஒரு தொட்டி இருக்கு பாருங்க. இது வந்து இதுக்கு வைப்போம். இப்படி அதில் இருக்க வீட்ஸ்லாம் கிளியர் பண்ணுவோம். இதை பார்த்தா இதை எங்கே வைக்கலாம் அப்படின்னா, இங்கே வாங்களேன், நல்லா வச்சா நல்லா கிடைக்கும். எதில் வைக்கிறதுன்னு தான் தெரில. நல்லா அகலமாக வைக்கணும், புரியுதுங்களா? அப்போ தான் நல்லாயிருக்கும். ஏற்கனவே ஒரு தொட்டியில் வச்சு இங்கே முளைச்சிருக்கு பாருங்க. இது பாருங்க, இதெல்லாம் நான் வச்சு முளைச்சது. இது வந்து எப்பயோ வச்சு இப்போ முளையுது. ஸோ வந்து ஒரு தொட்டி வந்து நம்ம தேடுறோம். இங்கே வாங்க, இதில் வைக்கலாம். இது ஒரு காலி க்ரோ பேக் தான், 18x15. இந்த மாதிரி 18x18 இந்த மாதிரி அகலமானதில் வைக்கும்போது மஞ்சள் நிறைய கிடைக்கும். இது காட்டுங்க, அந்த காணாவலை. இதெல்லாம் வந்து நிறையா வளருது. மருத்துவ பயன் இருக்குன்னு நினைக்கிறவங்க அதை சாப்பிடலாம். தேவையானவங்க மூலிகை தோட்டம் மட்டுமே போடலாம், புரியுதுங்களா? டிசம்பர்லாம் ஏற்கனவே ஒரு விளாக்ல சொன்னேன். இப்போ அப்படிதான் இருக்கும். இது பாருங்க, இவர் யாருன்னு தெரியுமாண்ணா? இந்தா எடு. இந்த மழை பெஞ்சாலே இதுங்கெல்லாம் தன்னால வந்துடுது. தன்னால வந்துட்டு குழந்தைங்கலாம் வந்து கட்சி வச்சிருது போல. என் பொண்ணு நேத்தெல்லாம் ஒரே அலர்ஜி. ஐயோ எனக்கு இங்கே இருக்குது, அங்கே இருக்குது, இப்படி இருக்குது, இதை பண்ணுது. மாடி தோட்டத்தில் அதுதான் வந்து கம்போஸ்ட் பண்ணோம். என்னத்தை கம்பளி பூச்சி போச்சோ, எது கடிச்சு வச்சதோ. நானும் 2 தடவை வெறும் வயிற்றோட நல்லெண்ணெயெல்லாம் கொடுத்து முழுங்க வச்சுட்டேன். அப்படி இந்த கம்பளி பூச்சி அலர்ஜி போல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச அவசியம் கமெண்ட்ல சொல்லுங்க. அப்புறமா தேங்காய் எண்ணெயெல்லாம் தடவணும். அப்படி வந்து இங்கே பாருங்க, இதில் கம்போஸ்ட்லாம் ஆயிருக்கு போல இருக்கு. இந்த முட்டை உள்ள அப்படியே தெரியுது பாருங்க. இப்போ பாருங்க, இது அழகா இருக்கா? இது அப்படியே நம்ம இப்படி வைக்கணும். வச்சு மண் போட்டு மூடனா நல்லா இந்த மழையில நனைஞ்சி செழிச்சு வளரும் பாருங்க. இது சூப்பராக அப்படியே மஞ்சள் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு தடவை குழம்பு மிளகாத்தூள், ஒவ்வொரு தடவை மஞ்சள் வேறணும் அப்படிங்கிறப்போ நம்மளே நம்ம மிக்சர் ஜார்லாம் அரைச்சி சளிக்கெல்லாம் அந்த மஞ்சளை பாலில் போட்டு குளிச்சா அப்படியே கிளியர் ஆகிடும். இவரை என்ன பண்ணலாம்? வா காமி, தெரியுதா? இன்னும் வாங்க. ரயில் வண்டி போகுது, இப்ப 2ஆவது போகுது. போச்சா? முடிஞ்சு போச்சு கதை. பின்னாடி கூட்ஸ் இழுத்துட்டே போகுது பாரு. போ, உன் கதை முடிஞ்சு போச்சு. இங்க வந்து எதுக்கு வந்த நீ? என் தோட்டத்தை வந்து நாசம் பண்ண வந்தியா? தோலாம் கூட தொட்டி இருக்கு. இதுல மஞ்சள் வைக்கலாம், இதுல மஞ்சள் வைக்கலாம். இதோ ஒரு தொட்டி இருக்கு பாருங்க. இது ஏதோ மருவில் வச்சா இது சரியா போயிடுமா? அது அந்த செடி. இதுவும் தொட்டி தான். க்ரோ பேக் ஃபுல்லா மண்ணு, புரியுதுங்களா? இப்போ வந்து நம்ம எங்க போறோம்னா, சட்டை கிட்டெல்லாம் இழுத்து விட்டுட்டு ரெடியா இங்க வரோம். அந்த இந்த மஞ்சளை வச்சுருவோம். நான் வந்து ஒரு ஆர்கனைஸா எல்லாரும் வைக்க சொல்லி கேட்டதுனால கருவேப்பிலெல்லாம் ஒரு பக்கம், கத்திரிக்காய்லாம் ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து வச்சேன். இப்போ இந்த மஞ்சள்லாம் ஓரளவுக்கு வளர்ந்துருச்சுன்னா ஒரு பக்கமாக நான் வச்சு உங்களுக்கு கண்டிப்பாக சூப்பரான ஒரு வீடியோ போடுறேன். ஆக்சுவலி வெண்டைக்காவெல்லாம் ஒரு பக்கம் வைக்கணும், அதுக்கப்புறம் வந்து மிளகாவை ஒரு பக்கம் நான் வைக்கணும். அதே நான் என்ன செய்யலை, எனக்கு மேல் வேலையே அதிகமாக போகுது. வச்சாச்சா? இதுக்கு உரம் சிஸ்டர்னா மேலே மேலே கம்போஸ்ட் போட்டு இது வளர மண் இங்கே வரும். அதுலேயே அறுவடை பண்ணுவோம் பாருங்க. என்னோட பழைய விளாக்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மஞ்சள் நான் அறுவடை பண்ணுவேன். அதே மாதிரி எனக்கு ஒரு பயம். இப்படி வாப்பா, வெண்டைக்காய் வர தொடங்கியிருக்கு. அது ஆனால் முத்திருமோன்னு எனக்கு வந்து பயமாக இருக்குது. அதை மட்டும் அறுவடை பண்ணி நம்ம விளாக முடிக்கலாம். அதை பாருங்க, வந்து பாருங்க உடச்சி போயிட்டு இருப்பாரு. வந்ததும் செக் பண்ணுறேன், வெண்டைக்காய் முத்த போகுது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பயம். இது பாருங்க, இது முத்தில், இது வந்து நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் நினைக்கிறேன். சரி பார்ப்போம், இது நல்லா இருக்கா பார்க்கலாமா, உடச்சி பார்க்கலாமா? நல்லா தான் இருக்குது. எதுக்கு ரிஸ்க்? அப்படி எங்கே வாங்க, இந்த ஒன்று வந்துருக்கு பாருங்க.
இது இன்னொன்று பெருசாகும், இன்னும் பெருசாகும் இந்த வெண்டைக்காய். அது இன்னும் பெருசானாதான் நம்ம அறுவடை பண்ணணும். ஆனா இது எங்க முத்திர போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் பயத்திலேயே சின்னதா இருக்கும் போதே அறுவடை பண்றேன். ஒரு ஆகஸ்ட் போல வரட்டுங்க. ஆகஸ்ட் போல வந்தா வெண்டைக்கால பெருசு பெருசா வரும். அப்ப நம்ம உங்களுக்கு அறுவடை பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த சைஸ்ல நம்ம அறுவடை பண்ணி ஒரு காரக்குழம்பு செஞ்சிட வேண்டியதான். இதை காட்டுங்க கிட்ட. இதோ ஒன்று வருது பாருங்க. இதுல கொஞ்சம் பெருசாக்க நம்ம விடுவோம். இன்னைக்கான விளாக் வந்து நம்ம மாடி தோட்டத்துல சிறப்பாக செஞ்சுருக்கிறோம்னு நினைக்கிறேன். நிறைய பேர் மாடி தோட்டத்தை கைவிட்டாலோ நம்ம என்றைக்குமே அதை கைவிட மாட்டோம். என்ன ஒன்று, நீங்கள் என்ன வீடியோஸ்லாம் சரியாக பார்க்குறதில்ல, அதான் எனக்கு கொஞ்சம் கோவமாக இருக்குது. நீங்கள் நல்லா பாருங்கள். நம்ம வந்து நல்லா ஷைனாலாம் நல்லா நிறையா சப்ஸ்கிரைபர்ஸை ஏர்ன் பண்ணணும். உங்களை இன்னொரு வித்தியாசமான மாடி தோட்ட வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். எனக்கு மூச்சு வாங்குது என்ன. பாய்.